தீ விபத்துல உயிர் பழைச்ச பையன் திருப்பதியில முடிக்காணிக்க கொடுத்த பவன் கல்யாணோட மனைவி. சிங்கப்பூர் ஸ்கூல்ல ஏற்பட்ட தீ விபத்துல காயமடைஞ்ச தன்னோட பையன் உடல்நிலை தேர்னதுக்காக ஏழுமலையான் கோவில்ல மொட்டை போட்டு தலைமுடிய காணிக்கையா செலுத்திருக்காங்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணோட மனைவி. நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாணோட பையன் மார்க் சங்கர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில படிச்சுட்டு வரக்கூடிய நிலையில போன 8ஆம் தேதி அந்த ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதுல 10 வயது மாணவி தீ விபத்துல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. இதுல பவன் கல்யாணோட 7 வயசு பையனான மார்க் சங்கருக்கு கை அப்புறம் கால்கள்ல பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம அவன் புகையை சுவாசிச்சதால நுரையீரலும் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா மார்க் சங்கருக்கு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. தீ விபத்தை பத்தின தகவல் அறிஞ்ச பவன் கல்யாண் அவசரமா விமானத்துல சிங்கப்பூர் விரைஞ்சாரு. பவன் கல்யாண் கூட அவரோட மனைவி அண்ணா லட்சுணவா, நடிகர் சிரஞ்சீவி, அவரோட மனைவி சுரேகா இவங்களும் போயிருந்தாங்க. மார்க் சங்கரோட உடல்நிலை ஓரளவுக்கு குணமடைஞ்சதுக்கு அப்புறமா மகனை பவன் கல்யாண் ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா பவன் கல்யாணோட மனைவி அண்ணா லட்சுணவா கொண்டுட்டேலா திருமலை கோவில்ல வெங்கடேச பெருமான தரிசனம் முடிச்சுட்டு முடிக்காணிக்க செலுத்தி நேர்த்தி கடனை நிறைவேத்தினாங்க. தன்னோட பையன் மார்க் சங்கர் தீ விபத்துல சிக்கின தகவல் வந்ததும் பையனை நல்லபடியா மீட்டு தரணும் அப்படின்னு அண்ணா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினதால பையனை காப்பாத்தினதுக்கு அவங்க தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா முதல்ல ஸ்ரீ வராக சுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிட்டு பின்னாடி பத்மாவதி கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க. அங்க அவங்க மற்ற பக்தர்களோட சேர்ந்து தன்னோட தலைமுடிய காணிக்கையா பெருமாளுக்கு கொடுத்தாங்க. ரஷ்ய நாட்டை சேர்ந்த அண்ணா லட்சுணவா போன 2013வது வருஷம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துல பவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.